Hello all, welcome to this amazing platform of TK Maverick. இன்னைக்கு நம்ம bridge course lecture 5ல arithmetic progression பார்க்க போறோம். Already இந்த bridge courseல 4 lectures cover பண்ணியாச்சு. So யாரெல்லாம் அதை பார்க்கலையோ please go and watch that. So you will feel the continuity in this series. இந்த lecture 5 ரொம்ப important because இதோட direct application sequence and series என்ற ஒரு chapter class 11thல இருக்கு. அந்த chapterல உங்களுக்கு direct application of arithmetic progression இருக்கும். So please watch the video till the end. Intro to GP also I will give towards the end, so அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் towards the sequence and series chapterல. So let's deep dive into it. First of all, what is an arithmetic progression? Arithmetic progression na enna sir? Before even going into the definition, let's see an example. Okay, நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எழுதுகிறேன். அதில் என்ன அந்த சீக்வன்ஸில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் நீங்கள் அனலைஸ் பண்ண நீங்கள் யோசிங்க. ஓகேவா? இப்போ நான் சீக்வன்சஸ் ஆஃப் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் தெரியுது? பாஸ் த வீடியோ அண்ட் தென் அனலைஸ் இட். இதில் என்ன பேட்டர்ன் தெரியுது உங்களுக்கு? நவ் லெட்ஸ் see the pattern. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து 3யாக இருக்குது. அதுக்கப்புறம் வர டேர்ம்ஸ்லாம் பாருங்களேன், 6, 9, 12. என்ன பேட்டர்ன் அனலைஸ் ஆகுது? எவ்ரி அதர் டேர்ம், அதாவது எவ்ரி நெக்ஸ்ட் டேர்ம்லேருந்து இப்போ 3 + 3 போட்டோம்னா 3 + 3 = 6. அதே மாதிரி 6 + 3 will be equal to 9. 9 + 3 will be equal to 12. So the difference between adjacent terms, பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸ்க்கோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னவா இருக்குது? 3யாக இருக்குது. இப்போ ஒரு டேர்ம் எடுத்து அதுக்கு அடுத்த டேர்ம் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு +3 பண்ணால் போதும். கரெக்டாக? இந்த மாதிரி உள்ள சீக்வன்ஸ்க்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஓகேவா? இன்னொரு சீரீஸ் எழுதுகிறேன், அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க. Is it a arithmetic progression? This is an arithmetic progression னு பார்த்தாச்சு. இந்த சீக்வன்ஸும் arithmetic progression. Let's see. arithmetic progression என்னன்னு சொன்னேன்? பக்கத்தில் இருக்க டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். எல்லா டிஃப்ரென்ஸுமே சேமாக இருக்கணும். +3 +3 +3 ஆட் பண்ணிட்டே போகிறோமா? ஆட் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. We can take another one example. Before even going to this example, let's see another one example so that you get more clarity. இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஏபியில் இருக்கா? அது ஏபி மீன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். இந்த எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கா? லெட்ஸ் see. 9லேருந்து 7 போகணுன்னா என்ன பண்ணணும்? -2 சப்ராக்ட் பண்ணலாமா? அதே மாதிரி 7 to 5 -2 சப்ராக்ட் பண்ணலாம். 5 to 3 -2 சப்ராக்ட் பண்ணலாம். 3 to 1 -2 சப்ராக்ட் பண்ணலாம். 1 to -1 -2 சப்ராக்ட் பண்ணலாம். -1 to -3 -2 சப்ராக்ட் பண்ணலாம். சிமிலர்லி த சீரீஸ் கோஸ் ஆன். ஸோ இந்த இடத்துல காமன் டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த இடத்துல இந்த -2 சப்ராக்ட் பண்ணுறோம்ல, எல்லா இடத்துக்கும் காமனாக இருக்குல்ல, தட் இஸ் நோன் அஸ் காமன் டிஃப்ரென்ஸ். அதை என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம்னா வி ரெப்ரசன்ட் இட் பை டி. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த எக்ஸாம்பிளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்னது? -2. இந்த எக்ஸாம்பிளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்னது? இட் வில் பி +3. கரெக்டா? ஓகே, லெட்ஸ் see the லாஸ்ட் எக்ஸாம்பிள். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஏபியில் இருக்கா இல்லையா நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 3 + 3 gives you 6. 6 + 3 gives you 9. 9 + 3 gives you 12. இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் 12 + 4 தான் gives you 16. அப்போ இந்த இடத்துல சீரீஸ் பிரேக் ஆகிடுது. ஸோ இட் இஸ் நாட் இன் ஏபி. ஏபினா என்னென்னா காமன் டிஃப்ரென்ஸ் எல்லா டேர்முக்கும் சிமிலராக இருக்கணும், எல்லா டேர்முக்கும் சேமாக தான் இருக்கணும். அதனால தானே அதை காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். காமன் டு எவ்ரி அதர் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் இன் ஏபி. நாட் இன் ஏபினா காமன் டிஃப்ரென்ஸ் டிஃபைன்டே கிடையாது. இட் இஸ் இன் ஏபி. இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இட் இஸ் இன் ஏபி. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் நல்லா புரிஞ்சிச்சுல்ல? ஸோ நவ் லெட்ஸ் see the definition. arithmetic progression na enna, a sequence of the form a plus d a plus 2d a plus 3d and then so on. இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல a இருக்கா? a is nothing but known as first term. A is nothing but first term.
D என்னன்னு சொல்லிட்டேன், D is already known as common difference. Common difference என்னன்னு பார்த்துட்டோம்ல. ஸோ let's see. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் A என்னன்னு பார்க்கலாம். A will be 3, கரெக்டாக 3. 6 என்னன்னு எழுதலாம், இந்த எக்ஸாம்பிளை இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். இந்த ஃபார்மேட் நம்ம இப்போ படிச்சிருக்கோம்ல, அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு எழுதுவேன். 6 is equal to 3 plus 3ன்னு எழுதலாமா? அதே மாதிரி 9 என்ன எழுதலாம், 3 plus 2 into 3ன்னு எழுதலாமா? அதே மாதிரி 12 என்ன எழுதலாம், 3 plus 3 into 3ன்னு எழுதலாமா? 15 3 plus 4 into 3ன்னு எழுதலாம், கரெக்டாக? and then so on. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். 3 is A ப்ளஸ் D, இந்த இடத்துல என்னன்னு பார்த்துட்டோம், ப்ளஸ் 3ன்னு பார்த்துட்டோமா? D is ப்ளஸ் 3, D is ப்ளஸ் 3. ஸோ A ப்ளஸ் D, இந்த இடத்துல ஃபஸ்ட் டேர்ம் இஸ் A, and then A ப்ளஸ் 2D, A ப்ளஸ் 3D, A ப்ளஸ் 4D. Similarly so on. So any sequence of the form of this form, இந்த ஃபார்மில் இருக்குது, any sequence is known as arithmetic progression. ஓகேவா? it is known as AP. next let's see the general term of AP எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே now let's see how to find the general term of AP. இப்போ APனா என்ன ஃபார்மில் இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. A plus D, A plus 2D, and then so on. இப்போ இதில் உங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு டேர்ம் கேட்பாங்க, அதாவது சம் டேர்ம், சம் pth டேர்ம்னு வச்சுக்கலாமா? சம் pth டேர்ம்னு வச்சுக்கலாம். இது என்னவா இருக்குன்னு கேட்பாங்க, இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல கொஷின் மார்க் கண்டுபிடிக்கணும். and then so on. இதில் டோட்டலாக n டேர்ம்ஸ் இருக்குன்னா ஓகே, அந்த லாஸ்ட் டேர்மோட டெஃபினேஷனும் அப்புறமா பார்ப்போம். and then so on. இதில் நடுவில் ஏதோ ஒரு டேர்ம் உங்களுக்கு கேட்குறாங்க, எப்படி கண்டுபிடிப்போம்? let's see it. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன எழுதிடலாம்னா, ஃபஸ்ட் டேர்ம் என்னது, இஸ் ஈக்குவல் டு A. காமன் டிஃபரன்ஸ் என்னது, இட் வில் பி ஈக்குவல் டு D. ஓகேவா? now let's see. இதை நான் இப்போ ஃபஸ்ட் டேர்மை T1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், செகண்ட் டேர்மை T2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், தேர்ட் டேர்மை T3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்போ pth டேர்மை என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், TPன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா? TP. ஓகே, now let's see. இந்த இடத்துல கொஞ்சம் இப்போ அனாலிசிஸ் பண்ணுங்கள். T1 என்னவா இருக்குது, T1 என்னென்னு எழுதலாம், ஈக்குவல் டு A. ஏவை என்னென்னு எழுதலாம், A ப்ளஸ் 0Dன்னு எழுதலாமா? 0 மல்டிப்ளைட் பை Dன்னு எழுதலாமா? அதே மாதிரி T2 என்னென்னு எழுதலாம், A ப்ளஸ் 1 மல்டிப்ளைட் பை Dன்னு எழுதலாமா? T3 A ப்ளஸ் 2 மல்டிப்ளைட் பை D. ஸோ அனலைஸ் த பேட்டர்ன். T1னா A ப்ளஸ் 0D, அப்போ இங்கே 1ஆக இருந்தால் இங்கே 0வாக இருக்குது, இங்கே இடத்துல 2ஆக இருந்தால் இந்த இடத்துல 1ஆக இருக்குது, இந்த இடத்துல 3ஆக இருந்தால் இந்த இடத்துல 2ஆக இருக்குது. ஸோ -1 இஸ் த டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ இப்போ ஜென்ரல் டேர்மை நம்ம எப்படி எழுதலாம், TPன்னு ஒரு ஜென்ரல் டேர்ம் எடுத்துக்கிட்டோன்னா A ப்ளஸ் இந்த இடத்துல இருக்க டேர்மோட -1 தானே இந்த இடத்துல இருக்குது, 3னா இந்த இடத்துல 2 இருக்குது, கரெக்டாக? தட் இஸ் த பேட்டர்ன், ரைட்? ஸோ A ப்ளஸ் P-1 இன்ட்டு D, கரெக்டாக? A ப்ளஸ் P-1 இன்ட்டு D, இதுதான் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் AP. இதை நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா TN இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் N-1 இன்ட்டு Dன்னு படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? இதுதான் 10th படிச்சிருப்பீங்க. நான் ஏன் இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு சொல்லலைன்னா, பிகாஸ் இது லாஸ்ட் டேர்ம்னு நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இது லாஸ்ட் டேர்முக்கான ஃபார்முலா கிடையாது, இதை வச்சு லாஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியுன்ற நெசசிட்டி கிடையாது. வி கேன் ஃபைண்ட் எனி டேர்ம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் வேணுமா, ஃபஸ்ட் டேர்ம் வேணுமா, P is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், T1 which is equal to A plus 1 minus 1 into D. 1 minus 1 என்ன ஆயிரும், 0. 0 into D என்ன ஆயிரும், A. கரெக்டாக மேட்ச் ஆகுதா? T1 is equal to A. T1 நம்மளுக்கு ஏவாக தான் இருக்குது. சிமிலர்லி P is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். T2 is equal to A plus 2 minus 1 into D gives you A plus 1D which is equal to A plus D. மேட்ச் ஆகுதா? T2 is equal to A plus D, A plus D. ஸோ எந்த டேர்ம்னாலும் கண்டுபிடிக்கலாம், என்னத்து டேர்ம் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அதாவது லாஸ்ட் டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் AP. ஸோ இப்போ லாஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும் அதையும் பார்த்துடலாம். இஃப் வி see the லாஸ்ட் டேர்ம், அதாவது இதில் டோட்டலாக n டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லாஸ்ட் டேர்ம் என்னன்னு எழுதலாம், TN எழுதலாம், கரெக்டாக? லாஸ்ட் டேர்ம் இஸ் known as nth டேர்ம், கரெக்டாக?
ஸோ லாஸ்ட் டேர்ம்க்கு என்ன பண்ணணும், இதே ஃபார்முலாவில் p is equal to n சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், ரைட். லாஸ்ட் டேர்ம் அதுவும் ஒரு ஜென்ரல் டேர்ம் தானே. லாஸ்ட் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், tn which is equal to a plus n minus 1 into d. ஸோ நீங்கள் இப்படி ரிமெம்பர் பண்ணுறதுனாலும் ரிமெம்பர் பண்ணுங்கள். பட் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இது வந்து n லாஸ்ட் டேர்ம் மட்டும் கிடையாது, எந்த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி, எந்த நடுவில் இருக்க எந்த டேர்ம்னாலும் நம்மளால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ tp is equal to a plus p minus 1 in d ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, tn is equal to a plus n minus 1 into d ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, you just need to remember that we can find any term of an AP using this formula. Okay, now let's see an example. இந்த சீரீஸோட 13th டேர்ம் என்னன்னு கேட்குறேன். ஆப்வியஸ்லி நீங்கள் இதை எழுதிட்டே போயிட்டு 13th டேர்ம் கண்டுபிடிக்கலாம். பட் அதோட ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம், we can use the formula, right. இந்த சீரீஸோட find the 13th term of the AP. Now let's see the 13th term. எப்படி கண்டுபிடிக்கிறது, first term என்னது, first term can be written as 5. second term என்னது 9. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்னது, இது எல்லாத்துக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் என்னது, 9 minus 5 is equal to 4, 13 minus 9 is also equal to 4, 17 minus 13 is also equal to 4. So common difference will be 4. கரெக்டாக நம்மளுக்கு என்ன டேர்ம் வேணும், 13th டேர்ம். நம்மளுக்கு என்ன தெரியும், tp is equal to a plus p minus 1 into d. So t13 can be written as 5 plus 13 minus 1 into d. d is nothing but 4. So 5 plus 12 into 4. So 5 plus 48 will be 53. So T13 will be 53. Okay va. Now let's see the sum of n terms of an AP. இது வரைக்கும் ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து sum of n terms of an AP எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் ரைட் த ஃபார்முலா. நீங்கள் ஆல்ரெடி இதை 10th பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ வில் ரைட் த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அண்ட் தென் லெட்ஸ் see the derivation. Sn sum of n terms of an AP. இந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. n டேர்ம்ஸ்னால் எல்லா டேர்ம்ஸும் எடுத்து, அதாவது a1 a2 a3 எப்படி எழுதுறதோட t1 t2 t3 we can write it till tn, right. இது தானே நம்ம இப்போ ஏபின்னு பார்த்தோம். இது வந்து ஏபியில் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் எந்த n டேர்ம்ஸ் என்னாலும் எடுத்துக்கலாம். கண்டினியூஸ் n டேர்ம்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கணும். எந்த n டேர்ம்ஸ் என்னாலும் எடுத்துக்கலாம். நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் இதுதான். we should start from t1 and then we can go to any term, any pth term வரைக்கும் போய்க்கலாம். tn வரைக்கும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ சம் ஆஃப் இதை எப்படி நான் ரீஃப்ரேம் பண்ணி எழுதலாம்னா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms of an AP. எந்த ஃபர்ஸ்ட் n terms என்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா. Okay, now let's write the formula. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதோட இன்னொரு வெர்ஷன் என்னது, n by 2 into first term plus last term. ஓகேவா. ஃபஸ்ட் டேர்ம்னா என்னது a, லாஸ்ட் டேர்ம்னா என்னது tn என்னன்னு பார்த்தோம், a plus n minus 1 into d. இதை இப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஆகும் 2a plus n minus 1 into d which gives you this. Okay, so let's leave it. Now let's see the proof. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் நம்ம என்னன்னு பார்த்தோம், t1 is equal to aன்னு பார்த்தோம், t2 is equal to a plus dன்னு பார்த்தோம், t3 is equal to a plus 2d. Similarly tn is equal to a plus n minus 1 into d. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்னால் இதுக்கப்புறம் கூட டேர்ம்ஸ் இருக்கலாம். பட் நம்மளுக்கு தேவை சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஆஃப் an AP. அந்த ஃபஸ்ட்டுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். Sn எப்படி எழுதலாம், t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3 அன்டில் tn எழுதலாமா. இது இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன ஆகும், a ப்ளஸ் d ப்ளஸ் அண்ட் தென் a plus n minus 1 into d. Similarly இப்போ நான் ப்ரூஃப்காக என்ன பண்ணலான்னா, a plus b, addition is commutative தானே, a plus b is equal to b plus a தானே. ஸோ நான் இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுகிறேன். ஏன் எழுதுறேன்னு உங்களுக்கே புரியும். tn plus tn minus 1 plus tn minus 2 and then t1. அதாவது இப்படி எழுதுகிறோம்ல, t1 plus t2 plus t3. இந்த இடத்துல என்ன இருக்கும், tn minus 1
ப்ளஸ் டிஎன் தானே இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு டிஎன் ப்ளஸ் tn minus 1 plus tn minus 2 until and then so on till t2 plus t1. ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. tn என்னென்னு எழுதலாம்? a plus n minus 1 into dன்னு எழுதலாம், கரெக்டாக. t2 என்னென்னு எழுதலாம்? a plus n minus 2 into dன்னு எழுதலாம், கரெக்டாக. அண்ட் தென் சிமிலர்லி லாஸ்ட்டாக t1 இருக்குது, t1 என்னென்னு எழுதலாம்னா ஏன்னு எழுதலாம். Now let's bring it to the next page. ஓகே, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சி. இப்போ லெட்ஸ் ஆட் ஈக்குவேஷன் 1 and 2. 1 + 2 ஆட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ண என்ன ஆகிடும்? எஸ்என் ப்ளஸ் எஸ்என் பிகம்ஸ் 2sn, கரெக்டாக. இந்த இடத்துல அடிஷன் நல்லா இப்போ நோட்டீஸ் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 into d, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2a ப்ளஸ் n minus 1 into d, கரெக்டாக. சிமிலர்லி a ப்ளஸ் d and then a plus n minus 2 into d, இது ரெண்டையும் ஆட் பண்ண என்னன்னு கிடைக்கும்? லெட்ஸ் see here. a plus d இருக்குது, இன்னொன்று அதாவது ஒரே நிமிஷம், a plus d plus a plus n minus 1 into d, right? So a plus a becomes 2a and then d இந்த இடத்துல காமனாக எடுத்துக்கிட்டா n minus 1 plus 1 வரும். So it becomes a plus n minus 2 into d, right? இந்த இடத்துல a plus n minus 2 into d, இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தானே ஆட் பண்ணுறோம். a plus d plus a plus n minus 2 into d, இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஆட் பண்ண என்ன ஆகிடும்? 2a plus d காமனாக எடுத்துட்டோம்னா n minus 2 plus 1 வரும். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிடலாம்னா 2a plus n minus 1 into d, minus 2 plus 1 minus 1 ஆகிடும்ல, ஸோ n minus 1 into d. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிடலாம்னா 2a plus n minus 1 into d. இதே மாதிரி இப்போ லாஸ்ட் டேர்ம் பாருங்களேன், a plus n minus 1 into d, ஃபஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணது லாஸ்ட் டேர்மில் வரும். ஸோ யூ கேன் ரைட் இட் as 2a plus n minus 1 into d. ஸோ இதில் இப்போ டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? n டேர்ம்ஸ் இருக்கும், கரெக்டாக. பிகாஸ் we are seeing sum of first n terms of an AP, right? n terms இருக்குது, எல்லாமே 2a plus n minus 1 d இருக்குது. அதாவது 2 plus 2 plus 2 n டைம்ஸ் ஆட் பண்ண சொன்னால் என்ன எழுதிடலாம்? 2 into n எழுதலாம். ஸோ சிமிலர்லி இதை என்னென்னு எழுதலாம்? n into 2a plus n minus 1 into d எழுதலாமா? ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2sn இருக்குது. ஸோ sn becomes n by 2 multiplied by 2a plus n minus 1 into d. ஓகேவா? திஸ் இஸ் த ப்ரூஃப். ப்ரூஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூ ஜஸ்ட் நீட் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரூஃபில் நீங்கள் என்ன ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா இந்த டெக்னிக் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் எழுதிட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுறது, இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா கொஷின்ஸில் இது அப்ளை ஆகும். ஜேஇ மெயின்ஸ் கொஷினில் நிறைய இடத்துல இது அப்ளை ஆகும். ஸோ ட்ரை டு ரிமெம்பர் திஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் யூ டோன்ட் நீட் டு ரிமெம்பர் த என்டையர் ப்ரூஃபை ரிமெம்பர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நவ் லெட்ஸ் see some questions based on this. ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபஸ்ட் கொஷின் டெல்ஸ்? சப்போஸ் a1 a2 and then an be an arithmetic progression of natural numbers. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷினை நல்லா ரீட் பண்ணுறது, 1 or 2 டைம்ஸ் கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஷினில் தான் ட்விஸ்டிங் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி வி நோ ஆல் த கான்செப்ட்ஸ். a1 a2 an and then so on. arithmetic progression தந்துட்டாங்க. ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன மீனிங்? எவ்ரி டேர்ம் இஸ் அ நேச்சுரல் நம்பர். a1 a2 அண்ட் ஆல் த டேர்ம்ஸ் a3 எல்லா டேர்மும் என்னவாக இருக்கும்? எல்லா டேர்மும் இட் இஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் மீன்ஸ் we have already seen in the first lecture of this series which belongs to 1 2 3 and then so on. இந்த மாதிரி உள்ள சீரீஸில் பிலாங் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் a1 a2 an எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். இஃப் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் டு த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9 டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரோக்ரஷன் இஸ் 5:17. அப்போ என்ன தந்திருக்காங்க? S5 divided by S9 is equal to 5/17. இது அவங்க தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட்
110 is less than A15 less than 120 தந்திருக்காங்க. Then the sum of first 10 terms of the progression is equal to, அப்போ என்ன கேட்டிருக்காங்க, S10 கேட்டிருக்காங்க, ரைட்? S10 கேட்டிருக்காங்க. S10 is equal to question mark. So now let's try to think it through. Obviously நம்ம எங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும்? S5 divided by S9 is equal to 5 by 17 கொடுத்துருக்காங்க. ஸோ S5னா என்ன, Sn என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், n by 2 into 2a plus n minus 1 into d. கரெக்டா? ஸோ now let's see. S5னா என்னவா இருக்கும், 5 by 2 into 2. ஏங்கிறது இந்த இடத்துல என்னது, a1. See here, this is the first term, right? a1. So which can be written as 2a1 plus n minus 1 into d. 5 minus 1 என்னது 4. 4 into d which is equal to divided by S9. S9 என்னது, similarly 9 by 2 into 2a1 plus 8d which is equal to 5 by 17 கொடுத்துட்டாங்க. So 5 cancels, இந்த 2 cancel ஆயிரும். So now let's see. 2a1 இந்த இடத்துல 2 காமனாக எடுக்கிறேன். ஸோ 2 into a1 plus 2d. Similarly 9 into இந்த இடத்துல 2 காமனாக எடுத்தால் a1 plus 4d which is equal to 1 by 17. Cancel it 2. Let's cross multiply. 17a1 plus 34d. 17a1 plus 34d which is equal to 9a1 plus 9 4s are 36d. Now let's try to solve it. 17a1 minus 9a1 என்ன ஆயிடும் இந்த சைடு, 17a1 minus 9a1 which is equal to 36d minus 34d, right? Now let's 17a1 minus 9a1 which is equal to 8a1 which is equal to 2d. So d can be written as 4a1. இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா d is equal to 4a1 கிடச்சிருக்கு. ஸோ now let's try to use the next part. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, A15 is in between 110 to 120 இருக்காங்க. A15 என்னன்னு ஜென்ரல் டெர்ம் ஆஃப் an AP படி A1 plus 14dன்னு எழுதலாம். கரெக்டாக 120 110. Now let's see 14d. dக்கு பதிலாக என்ன எழுதலாம், 4a1 எழுதலாம். கரெக்டாக? ஸோ a1 plus 14 into 4. 14 into 4. 14 into 4 னா எவ்வளோ, it will be 56, right? So 56a1. நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா substituting d is equal to 4a1 substitute பண்ணியிருக்கேன். So a1 plus 56a1 is less than 120, இந்த இடத்துல less than 110. So it becomes 57a1, right? இதை டிவைட் பண்ணுங்க. a1 தானே நம்மளுக்கு வேணும். ஸோ டிவைட் பை 57. 110 டிவைடட் பை 57, 120 டிவைடட் பை 57. 110 டிவைடட் பை 57 என்ன இருக்கும், உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் நம்ம இங்கே கேட்கவே கிடையாது. எக்ஸாக்ட் ஆன்சர் நம்மளுக்கு இங்கே தேவையே கிடையாது. 1 பாயிண்ட் சம்திங்காக தானே இருக்கும். அதே மாதிரி 120 டிவைடட் பை 57 என்னவாக இருக்கும், 57 into 2 is 114. ஸோ இட் வில் பி கிரேட்டர் தென் 2 பாயிண்ட் சம்திங்காக இருக்கும். ஸோ வாட் ஹேவ் வி காட் இஸ், இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள். what have we got is a1 belongs to 2 point something and in between 1 point something, right? But நம்மளுக்கு இன்னொரு இன்ஃபோ என்ன முன்னாடியே கொடுத்துட்டாங்க, it is an arithmetic progression of natural numbers. இதனால தான் கொஷின் ஒழுங்காக படிக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம், 1 2 3 இந்த மாதிரி தானே இருக்க முடியும். ஸோ லெட்ஸ் பிளாட் இந்த நம்பர் லைனில் பாருங்களேன். a1 வந்து 1 பாயிண்ட் சம்திங், அதாவது இந்த இடத்துல 1 பாயிண்ட் சம்திங்லேருந்து 2 பாயிண்ட் சம்திங், இதுக்கு நடுவில் தான் லை ஆகும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் இருக்க ஒரே ஒரு நேச்சுரல் நம்பர் என்னது, விச் இஸ் 2, ரைட்? ஒரே ஒரு நேச்சுரல் நம்பர் இஸ் 2. ஸோ a1க்கு வேறு சாய்ஸே இல்லை. a1 மஸ்ட் பி ஈக்குவல் டு 2. a1 2னா d என்னது, d நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துட்டோம். d is equal to 4a1, ரைட்? ஸோ d is equal to 4 into 2 which becomes 8. ஸோ a1 கண்டுபிடிச்சாச்சு which is equal to 2.
and then d common difference is equal to 8. first term common difference கண்டுபிடிச்சாச்சு. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, sum of first 10 terms of the progression கேட்டிருக்காங்க. that's it. now let's solve it. S10 is equal to 10 by 2 into 2a, 2 into 2, 2a plus n minus 1. n minus 1 is 9, 9 into 8. so 10 by 2 is 5 plus into multiplied by 2 2s are 4 and 9 8s are 72. so 5 into 76, you would get 380 as your answer. okay, so the final answer to this question is 380. இல்லை ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இந்த கொஷின்லேருந்து கொஷினை நம்ம நல்லா ரீட் பண்ணணும். கொஷினில் இந்த நேச்சுரல் நம்பர்ஸுங்கிற ஒரே ஒரு டேர்மை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் இஃப் வி சால்வ் ஆல் திஸ் ஈக்குவேஷன்ஸ் until then if we arrive at this, you won't get an answer, right? 1 point somethingலேருந்து 2 point something வரைக்கும் லை ஆகுதுன்னு தெரியும். பட் ஆனால் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் a1? a1ஓட வேல்யூவும் d-ஓட வேல்யூவும் தெரிஞ்சுக்காமல் நம்மளால் S10 கேல்குலேட்டே பண்ண முடியாது. பிகாஸ் S10க்கு நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d. ஸோ we need to know a and d. என்னங்கிறது அவங்க 10 கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் வேரியபிள்ஸ் ஆர் a and d. இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அது d கண்டுபிடிக்கிறதுக்கு இட் ஹாஸ் அன் டிபெண்டன்சி ஆன் a1. ஸோ அப்போ a1 நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகும். unless and until you read the question very well, you can't answer this, right? so 380 is your answer. now let's see some intro to gp. ஒரு small intro to gp மட்டும் பார்ப்போம். you would see we will learn about gp more in the sequence and series chapterல நம்ம டெப்த்தாக லேர்ன் பண்ணுவோம். okay, now let's see a small introduction to gp. இப்போ நம்ம எப்படி ஏபி எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதே மாதிரி ஜிபிக்கும் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா it will stick in your mind, it will be very very easy. now let's see example. இந்த சீரீஸில் what pattern do you find? series progressionsனாலே it is about pattern finding தான். what pattern do you find? pause and find the pattern. now let's see the pattern. 3க்கும் 6க்கும் என்ன பண்ணலாம், either plus 3 பண்ணலாம் or else multiplied by 2வும் பண்ணலாம்ல. 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 2s are 48. so what do you see here? there is a common multiplication, common ratio பேர். ratio என்ன, 6/3 என்னது, which is equal to 2. அதே மாதிரி which is equal to 12/6. 12/6 என்னன்னு சொல்லலாம், 2. 12/6 is also 2, right? so adjacent terms வர division, adjacent terms வர divide பண்ணால் we would get a ratio, right? அந்த ratio வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. 24 divided by 12 is 2, 48 divided by 24 is 2. so இந்த மாதிரி உள்ள சீரீஸ்க்கு பேர் தான் which is known as gp. இப்போ இந்த இடத்துல ஜிபியில் அந்த இடத்துல ஏபியில் பார்த்தோம்ல +2 +2 பண்ணுறது காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுறது which is known as common ratio. common ratio is 2 denoted by r. ஓகேவா? it is a gp of common ratio 2. now let's see the general term of gp. எப்படி general term எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெஃபினிஷன் பார்க்கலாம். வாட் இஸ் அ ஜிபி? ஜிபி இஸ் எனி சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் a into r power 1, a into r power 2 and then a into r power 3 and then so on. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சீரீஸ் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல பாருங்களேன். 3 ஏன்னு எடுத்துக்கலாம், a is equal to 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ 6 can be written as 3 into 2 power 1, right? and 12 can be written as 3 into 2 power 2. 24 can be written as 3 into 2 power 3. 48 can be written as 3 into 2 power 4. exactly match ஆகுதா? a into r is 2 power 1, a into r power 1, a into r power 2, a into r power 2, a into r power 3, a into r power 4. that's it. now let's see the general term. ஜென்ரல் டேர்ம் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். அங்கே எப்படி ஜென்ரல் டேர்ம் நம்ம எழுத ட்ரை பண்ணோம். லெட்ஸ் ட்ரை டு அனலைஸ் இட். t1 என்னென்னு எடுத்துக்கலாம். t1 is equal to a. I am taking this to be t1, this to be t2 and this to be t3. now let's find some general term. tp pth term of gp. pth term of ap கிடையாது, pth term of gp கண்டுபிடிக்க போகிறோம். now let's see. t1 can be written as a into r power 0 எழுதலாமா? similarly t2 can be written as a into r power 1.
T3 can be written as a into r power 2. அதே மாதிரி இப்போ டிபி இந்த இடத்துல பேட்டர்ன் என்ன அனலைஸ் ஆகுது, 1ஆக இருந்தால் இந்த இடத்துல 0ஆக இருக்குது, 2ஆக இருந்தால் 1ஆக இருக்குது. ஸோ -1, 2 - 1 is 1, 3 - 1 is 2. அப்போ சிமிலர்லி என்ன ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபி ஆகிடும், டிபி கேன் பி ரிட்டன் as a into r power p minus 1. சப்போஸ் என்னத்து டேர்ம் கேட்டாங்கன்னா tn which is equal to a into r power n minus 1. That's it. You don't need to remember two formulas. ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா போதும். Any general term of an AP is TP is equal to a into r power p minus 1. இப்போ நம்ம சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் என்ன இதோட எக்ஸ்டென்ஷன் ஆகும்னா we will see sum of GP. எப்படி இப்போ sum of AP பார்த்தோமோ sum of GP பார்ப்போம், and then harmonic progression பார்ப்போம். For now it is enough. உங்களுக்கு introduction to GP தெரிஞ்சால் போதும். So now let's meet in the next set of lectures. Until then keep on learning. உங்களுக்கு இப்படி இந்த லெக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Do you want me to change anything? Any change பண்ணணுமா, any questions add பண்ணணுமா, anything you feel, so please comment it down. Let's meet in the next set of lectures. Until then, thank you.